கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிமையின் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபையான நேரத்திற்காக நன்றியர் எடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக உங்களோடு பேசினேன். 2 காரியங்களை குறித்து கடந்த வாரத்திலே பேசினோம். மீகா அந்த ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அதற்கு தண்டனைகளிலிருந்து ஒரு மீட்பு உண்டு என்பதை இந்த அதிகாரங்களிலே அவர் தெரிவிக்கிறார். நீங்கள் காண்பீர்கள் என்றால் ஒரு அழைப்பு ரட்சிப்புக்காக அங்கே கொடுக்கப்படுது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டதுதான் மீகா தீர்க்க தரிசன வார்த்தைகள். அப்போ முதலாவது கடந்த வாரத்தில் 2 காரியங்களை சொன்னேன். அழைப்பு, சகல ஜனங்களை கேளுங்கள், பூமியில் அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். இஸ்ரவேலருக்கு அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 2வதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் புறப்பட்டு வருகிறார். அவருடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? வருகிறார், புறப்பட்டு வருகிறார். அவர் ஏற்கனவே பல இடங்களிலே ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆகவே இங்கே ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மீட்பு உண்டு என்று, அது ஒரு இடம், ஒரு இருப்பிடம், அதை தான் அங்கே சொல்லுகிறார். அந்த 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். இந்த நாளிலே அந்த இடம், அங்கே முதலாவது ரட்சிப்பு குறித்து ஒரு அழைப்பு, அவர் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அந்த புறப்பட்டு வருகிறது எந்த இடத்திலே அவர் நின்று அங்கு ரட்சிப்பின் வேலையை ஆரம்பிக்கிறார் என்பதை தான் மீகா 5ஆம் அதிகாரத்திலே அவர் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அந்த என்ன அருமையான அந்த ரட்சிப்பின் வேலை, அதை தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். அந்த மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆகவே அழைப்பு கொடுக்கிறார், ரட்சணிய அழைப்பு. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு? அப்ப அந்த அழைப்பிலே உங்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறார், புறப்பட்டு வருகிறார். அப்ப அந்த புறப்படுதல் எங்கே இருந்து இறங்கி வந்து வருகிற ஒரு இடம் தான் பெத்லெகேம். அதை தான் அங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, ஸ்தானத்தை விட்டு இறங்கி அங்கு வந்து விட்டார். அங்கிருந்து புறப்பட்டு ரட்சிப்பின் வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து மறுபடியும் அவர் அவருடைய ஸ்தானத்துக்கு செல்லுவார். அதை தான் அங்கே மீகா 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாக அங்கே அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த பெத்லெகேம் என்பது முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகிறது. அந்த பெத்லெகேம் ஏனென்றால் உலகத்திலே எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எவ்வளோ பெரிய நகரங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய மாபெரும் நகரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை விட்டு ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு சிறிய இடத்திலே அங்கே அவர் அங்கே தன்னை அந்த புறப்படுதலை உண்டாக்குகிறார். அது அங்கே மீகா மூலமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மீட்பு கிடைக்கும். அது உலக மக்களுக்கும் அது ஒரு மீட்பு. அப்ப அந்த பெத்லெகேமை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது ஒரு முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு அந்த 10ஆம் 11ஆம் வசனத்திலே யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கிறார். நீ இனிமே யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அந்த 35ஆம் அதிகாரத்தில் பெத்லெகேமை குறித்து அவர் தெளிவாக அங்கே நாம் காண்கிறோம். ராகேலுக்கு அங்கே பிரசவ வலி ஏற்படுகிற ஒரு காரியம் 16ஆம் 19ஆம் வசனத்திலே ராகேல் எப்ராத்துக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கையில் அங்கே அவளுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அங்கே பிரசவம் ஏற்படுகிறது. பெனானி என்று அழைக்கப்பட்ட பென்யமீன் அங்கே கொடுக்கப்படுகிறது. அவளுடைய முடிவும் அங்கே காணப்படுகிறது.
அப்ப அந்த எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் அங்கு ஒரு முக்கியமாக அங்கு யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்கிற பேரிடுகிற ஒரு இடம், ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிற ஒரு இடம் அந்த பெத்லகேம். ஏனென்றால் பின்னாளிலே அந்த பெத்லகேம் தான் அங்கே இஸ்ரவேலை ஆளப்போர் அங்கிருந்து புறப்படுகிறார் என்று சொல்லி அதே தான் அங்கே சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அப்ப அந்த புறப்படுதல் அனாதி ஒரு தீர்மானம், கர்த்தருடைய இது அனாதி, அதுதான் அங்கே சொல்லுகிறார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. ஏனென்றால் அங்கே ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட 3ஆம் அதிகாரம் 15 சொல்லப்பட்டதின்படி அங்கே ஒரு தெளிவு பிறக்கும்படியாக, உலகத்திலே ரட்சிப்பு கொடுக்கப்படும்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் அந்த பெத்லகேமை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பலஸ்தீனா நாட்டிலே பெத்லகேம் ஒரு யாக்கோபின் காலத்திலே ஒரு பூர்வீகமான ஒரு சிறு கிராமம், எருசலேமுக்கு தெற்கிலே ஒரு 6 மைல் தூரத்திலே காணப்படுகிற ஒரு சின்ன கிராமம். அப்ப அது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவேதான் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். ஏனென்றால் அவர் அவருடைய ஸ்தானம், மகிமையின் ஸ்தானம், சிங்காசனத்தை விட்டு அவர் இங்கே கீழே வருகிறார். அப்ப அந்த கீழே இறங்கி நிற்கும்படியாக ஒரு இடம், அதேதான் பெத்லகேமாக தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதான் பிற்காலத்திலே இயேசு அந்த ரட்சிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. அப்ப அந்த பூர்வீக அதான் அனாதி தீர்மானம். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்ப அங்கே ஒரு பூர்வத்தினுடைய ஒரு அனாதி தீர்மானம், கர்த்தருடைய தீர்மானம். அவர் ரட்சிப்பின் வேலையை உண்டாக்கும்படியாக அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறார். அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நம்மை மீட்கும்படியாக, உலக மக்களுடைய பாவங்களுடைய எல்லாம் மீட்கும்படியாய் அங்கே வருகிறார். அப்ப அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி அங்கே வெளிப்பட வேண்டும் என்றால் அங்கே மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும். அதேதான் யோவானிலே சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம். அப்ப அவர் மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும். மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு ஸ்திரீ அங்கே தேர்வு செய்யப்பட வேண்டும், கண்டெடுக்கப்பட வேண்டும். ஆகவே அவர் அதாவது ஒரு முள்ளாலை எடுக்க வேண்டும் என்பது போல மனிதனுடைய ரட்சிப்புக்கு மனிதன் மூலமாக, மிருகங்கள் பறவைகள் மூலமாக பலியிடுகிறார்கள். இவ்விதமான பலியை அல்ல. ஆகவே அவர் தாமே இரத்தத்தை சிந்தும்படியாக, நமக்கு மீட்பு கொடுக்கும்படியாக, இலவசமாய் ரட்சிப்பை வழங்கும்படியாக அவர் இங்கே இந்த புலகத்துக்கு தம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறார். வந்து இறங்குற இடம்தான் பெத்லகேம். அப்ப அந்த பெத்லகேமில் அவருடைய மாம்சத்திலே அவர் வெளிப்பட வேண்டும். அவர் மாம்சத்திலே வெளிப்படும்படியாக அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லும்போது, தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். ஆகவே தமது முதற் பேரானவரை உலகத்திலே பிரவேசிக்க செய்த போது, அப்ப அவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்திலே அங்கு பிறக்கும்படியாக அங்கே செய்கிறார். ஆகவே அவர் தமது மகிமையான ஸ்தானம், அந்த வலிமையான ஸ்தானம், சிங்காசனத்திலே இருந்து அவர் இறங்கி வருகிறார். ஆகவேதான் அவர் உன்னிடத்திலே இருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருகிறார். அவருடைய பிறப்பு இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம், மகிழ்கிறோம், புத்தாடைகள் அணிகிறோம், அலங்காரம் செய்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், கொண்டாடுகிறோம், எல்லாம் மகிழ்ச்சிக்காக. ஆனால் அது அவர் நம்முடைய பாவங்களை ரட்சிக்கும்படியாக, அவர் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக, தன்னுடைய உயிரை தியாகம் செய்யும்படியாக அவர் தாமே இங்க வருகிறார், மாம்சத்திலே வெளிப்படுகிறார். நீங்கள் அந்த பெத்லகேம் அங்கே ராகேலுடைய அந்த காலங்களில் அங்கே யாக்கோபுக்கு பெயர் மாற்றம் கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் என்று ராகேலுடைய பிரசவம் அந்த பெத்லகேம். அதே பெத்லகேம் தான் அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே குடிமதிப்பு, ஒரு சென்சஸ் எடுக்கிற ஒரு கணக்கு வருகிறது. அப்ப அந்த நாட்களில் 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:1 நீங்கள் காண்பீர்கள் என்றால், அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படுகிற வேண்டும் என்று அகஸ்து ராயனாலே கட்டளை பிறக்கிறது. ஆகவே அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறக்கிறது. அப்ப அங்கே அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து
யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு, தாவீது ஊருக்கு போனான். அங்கே அந்த பெத்லகேம், அங்கு கொடுக்கப்பட்ட பெத்லகேம், அதைதான் அவன் எப்ராப்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் அவை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருகிறார். அப்ப அங்க ஏற்கனவே நம்ம முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம், மீகா முதலாம் அதிகாரத்திலே அவர் அழைப்பு கொடுக்கிறார். அவர் புறப்பட்டு வருகிறார், தம்முடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு வருகிற ஒரு இடம், இறங்குகிற ஒரு இடம். அங்கிருந்து மீண்டுமாக ரட்சிப்பின் வேலைக்காக புறப்படுகிறார். அதை தான் மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. ஆகவே அங்கே அது நம்ம 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற சம்பவத்திலே பார்க்கின்ற சத்திரத்திலே இடமில்லை, அங்கே விதமாக காணப்படும். இதெல்லாம் அந்த 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. யோசேப்பும் தாவீதின் வம்சத்தான் குடும்பத்தானும் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி அங்கே கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்துக்கு அங்கே அவர்கள் என்ன பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ அங்கே இயேசுனுடைய பிறப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்ப எங்கு ஆரம்பிக்கப்படுகிற அந்த பெத்லகேம் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதை தான் குடிமதிப்பு எழுத போகிற நேரங்களிலே அந்த இடத்திலே அங்கே அவளுக்கு பிரசவம் நேரிடுகிறது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை அங்கே நீங்கள் பார்க்கும்போது 7ஆம் வசனத்திலே லூக்கா 2:7 அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்ப அங்கே ஆண்டவர் அங்கே அந்த இடத்திலே, இது ஏற்கனவே ஏசாயா தீர்க்கன் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அங்கே கலிலேயா என்னும் முந்தின நாட்களிலே ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நாட்கள், அது எல்லாம் ஒரு பேர் வாங்கின இடம் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் கலிலேயா, நாசரேத் இதெல்லாம் அங்கே பேர் பெறுகிறது. இன்றைக்கும் நீங்கள் பெத்லகேம் பார்த்தீங்கன்னா குளிர் நிறைந்த ஒரு இடம். ஆகவே அந்த பெத்லகேம்லே அந்த கலிலேயா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம் கலிலேயாவிலே. ஆகவேதான் அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே பிந்தின காலங்களிலே ஈனப்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த கலிலேயாவை அவர் மேன்மை உள்ளதாக மாற்றுகிறார். இன்றைக்கு கலிலேயாவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது உலகம் முழுவதிலும், அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும். இன்றைக்கும் அதிலே தான் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. காரணம் என்ன? உலகம் முழுவதிலும் தொடர்ந்ததை தெரிய வேண்டும். இன்றைக்கு மாடு தன் முன்னணி அறியும், இஸ்ரவேலோ அறியவில்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் புதுக்கோட்டை, அந்த நாட்களிலே நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக பல்வேறு சமஸ்தானங்களோடு நம்முடைய நாடு காணப்பட்டது. புதுக்கோட்டை அது ஒரு சமஸ்தானம், அதுல ஒரு பெரிய ஒரு குறுநில மன்னர் இருந்தார். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே பல்வேறு இடங்களிலே இந்த யானைகள் எல்லாம் அங்கே வைத்து அந்த போரிடுவதற்காக எல்லாம் வைத்திருப்பார்கள். அப்ப அந்த யானை பாகன் திடீரென்று மரித்து போனான், அந்த யானை பாகன். அப்போ அந்த யானை அழுது கொண்டே இருந்தது, பிளிரி கொண்டிருந்தது. மன்னனுக்கு சொல்லப்பட்டது. மன்னனுடைய திவான்கள்ல ஒருத்தர் அந்த யானையை காணும்படியாக வருகிறார். ஏராளமான கூட்டங்கள் வந்தது. 3 நாட்கள் அது எதுவுமே சாப்பிடவில்லை, அழுது கொண்டே இருக்கு, கண்ணுல இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த திவான் பார்க்குறான், திடீரென்று யானை வேகமாக கத்துது, அழுது பிளிருது, அந்த கூட்டத்துக்குள்ளாக வேகமாக சென்றது. எல்லோரும் பயந்தார்கள். அது அங்கே இருக்கிற ஒரு பெண்ணிடத்துல சென்று அதன் தலை மேலே தன்னுடைய தும்பிக்கையை வைத்தது. அது வேற ஒன்றுமில்லை, அந்த பாகனுடைய மனைவி. அந்த மனைவியை பார்த்து அது அழுது தன்னுடைய தும்பிக்கையை அவள் தலையின் மீது என்ன செய்தது, வைத்து கொண்டே இருந்தது. அப்ப அந்த திவான் சொன்னாரு, இந்த கரும்பு கட்டை நீ குடுமா அப்படின்னு சொன்னோடனே ஒரு பெரிய கரும்புடைய கட்டு, அதை அந்த மனைவியின் மூலமாக யானை இடத்துல கொடுத்தார்கள். யானை அந்த கரும்பை சாப்பிட ஆரம்பித்தது. அப்பதான் திவான் அந்த அவள் மனைவியை பாகனாக அந்த யானைக்கு நியமித்தார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த முன்னணி தன்னை
வழி நடத்துகிற அந்த பாகன் இறந்தான் என்று 3 நாட்கள் அது அழுகிறது. அது தன்னுடைய முன்னே அறிந்து கொண்டது. அவனுடைய மனைவியை அது அறிந்து கொண்டு அது தன்னை அர்ப்பணித்தது. இன்றைக்கு கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசுவை அநேகர் அறிய மாட்டார். இன்றைக்கு இயேசு பிறந்த இடங்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே கூட இயேசுவை இன்னும் அறியவில்லை. அவரை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆலயத்துக்கு செல்வார்கள், பண்டிகைகளை கொண்டாடுவார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களாக காணப்படுவார்கள். அப்போ அங்கே அதான் மாடு தன் முன்னணியை அறியும். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலே மாடு வழக்கம் உண்டு. அப்போ காலையில பார்த்தீங்கன்னா அந்த மாடு அந்த மேய்க்கிறவர்கள் ஒரு குரல் கொடுத்து கொண்டே போவார்கள், அழுத்து விடும், போயிடும். சாயந்தரம் ஈவினிங்ல தான் அந்த மாடு என்ன செய்யும், வரும். ஏராளமான மாடுகளோடு அது வந்து கொண்டே இருக்கும். எங்க வீட்டுக்கு அருகில வந்தோடனே அங்க மெயின் டோருக்கும் பக்கத்துல இன்னொரு டோர், அந்த மாடுலாம் உள்ள அடைய முடியாது. அதுகிட்ட நின்று அந்த மாடு மா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும். பாருங்க, மொத்த மாடு வருது. அதுக்கு எப்படி அது தானே வந்து தன்னுடைய வீடுங்கிறது அதுக்கு கரெக்டா தெரியுது. அதுகிட்ட அந்த வாசல் இருக்கு. அது நாங்க சிறுபிள்ளைகளாக இருக்கும்போது என்னுடைய தாயம் அங்கே மாடு வந்து கத்துது, கதவை திறந்து விடுங்கம்மா. அது திறந்த உடனே அது ஓடி போய் நேராக அது அந்த கெட்டுற அந்த இடத்துல அது போய் நின்றுவிடும், தானாக நின்று கொள்ளும். அப்ப நீங்க பாருங்க, அதான் அங்கே சொல்லுவோம், மாடு தன் முன்னணியை அறியும், இஸ்ரவேலோ என்று அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த பெத்லகேம், இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் பாடுறோம். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்றெல்லாம் பாடுகிறோம். ஜான் பால்மர் அருமையாக பாடல்கள் ஏற்றிருக்கிறார். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்றெல்லாம் பாட்டு எழுதியிருக்கிறார். ஆகவே பெத்லகேம் பல பாடல்கள். அப்ப அந்த பெத்லகேம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஆகவே ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டார். அதை தான் மீகா எழுதுகிறார். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாய் இருந்தாலும் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்திலே பார்த்தோம், ரட்சிப்புக்கு ஒரு அழைப்பு. அந்த ரட்சிக்கிறவர் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்போ புறப்பட்டு இறங்குற இடம் அங்கே பெத்லகேம். அந்த பெத்லகேமிலே ஒரு மாம்சத்துக்குரியவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார், மரியாள். ஆகவேதான் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவங்க அந்த வார்த்தையானவர் உலகத்தை படைத்தவர். புல் பூண்டுகள் முளைக்க கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, இப்படியெல்லாம் சொன்னவர், எல்லாவற்றையும் உருவாக்கியவர் அந்த இடத்திலே தன்னை முற்றிலுமாக அங்கே கொடுக்கிறார். ஆகவேதான் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, அப்போ மனிதனை மீட்கும்படியாக அந்த மனித இடத்துக்குள்ளாக இரத்தத்தை சிந்தும்படியாக அங்கே உலகத்திலே ஒரு இடம், அதை தான் பெத்லகேம். எத்தனையோ நாடுகள், எத்தனையோ இடங்கள், எத்தனையோ நகர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த பெத்லகேம். அப்ப அந்த பெத்லகேம் அங்கே யாக்கோபுக்கு அங்கே பேர் மாற்றம் பண்ணும்படியாக கொடுக்கப்படுகிற ஒரு வழியாக அங்கே காணப்படுகிறது. இரண்டாவது, அந்த உலக குடிமதிப்பு எழுதப்படும் போகிற நேரத்திலே சரியாக அந்த இடத்துல அவளுக்கு பிரசவ வலி ஏற்று பிரசவம் உண்டாக்கப்படுகிறது. அப்ப அந்த பெத்லகேம் சாதாரண ஒன்று அல்ல. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சாதாரணமானது அல்ல. நமக்கு ரட்சிப்புக்காக அதான் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அதற்காக நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் உள்ள அந்த யானை பாகன் இறந்தாலும் அவனுடைய மனைவியை அறிந்தது. ஆகவே அதே போல நாம் இயேசுவை அறிய வேண்டும். அவர் நமக்காக வந்தவர். ஏதோ நம்ம பிறந்தார் என்று ஆர்ப்பரிப்பதற்காக மட்டுமல்ல, அவர் எனக்காக பிறந்தார், என் குடும்பத்திற்காக, என் திருச்சபைக்காக, உலக மக்களுக்காக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். பாவங்களை மீட்டெடுக்கும்படியாக, பாவத்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிற பிசாசின் கட்டுகளிலே இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக, மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். தன்னை முற்றிலுமாக சிலுவையிலே அறையப்படும்படியாக, அந்த ரட்சிப்பின் வேலையை முற்றிலும் முடித்து கொடுக்கும்படியாக, தன்னை அர்ப்பணிக்கும்படியாக வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் அந்த பெத்லகேம். இரண்டாவது, அவர் நமக்காக எதற்காக வந்தார் என்பதை அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில், அது அனாதி தீர்மானங்கள். அப்போ இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது
அவருடைய ரட்சிப்பின் வேலை, அவருடைய ரட்சிப்பின் வேலை. அப்ப அந்த வேலை முழுவதுமாக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து, தன்னை முற்றிலும் எதற்காக வந்தேன் என்பதை அங்கே தெரியப்பட்டது. அதான் மத்தேயு 1:21 பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் வந்ததுடைய நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படி, ஏதோ பேர் பிரஸ்தாபமாக அல்ல. இன்னைக்கு இயேசு பேர்ல எத்தனையோ நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பேர் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக அல்ல, அவர் தன்னை தியாகமாக, அதைதான் பிலிப்பியர்லே சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தாழ்மையோடு வந்தார். பெரிய ஒரு அரசியல பிறந்திருக்கலாம், பெரிய பங்களாக்கள்ல பிறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பிறப்பு எத்தனையோ நட்சத்திரங்கள் வழிகாட்டியது என்று சொல்லுகிறார்கள். அங்க அரண்மனையில் தான் தேடினார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடினார்கள். ஆனால் அவர் எல்லா மக்களுக்காக, உலகத்துள்ள ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், தாழ்மையா இருக்கிறவர்கள், குடிசையில் இருப்பவர்கள், படிப்பறிவுள்ள எல்லாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவேதான் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:16-17 நீங்கள் காண்பீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:16-17 நீங்கள் பார்க்கும்போது வியாதியிலிருந்து நீக்கும்படியாக, அப்ப பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, வியாதியிலிருந்து நீக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக. ஆகவே அதற்காகவே இந்த உலகத்திலே வந்தார். ஒவ்வொரு வியாதியை நீக்கும்படியாக அவர் சொல்லார், உன் பாவத்திலிருந்து நீ விடுபடு, உன் பாவத்திலிருந்து விடுபடு, இனி பாவம் செய்யாதே, அப்படிதான் சொல்லுகிறார். ஆகவே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவத்து நிமித்தம் வியாதிகள் வருகிறது, பூர்வீகமாக சில வியாதிகள், ஆனால் பாவத்து நிமித்தம். ஆகவே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து தவறுகளினாலே பாவத்து நிமித்தம் வியாதிகள். அப்ப வியாதிகள், பாவத்தினாலே அழிவுகள், பாவத்தினாலே அக்கிரமம் மிகுதினாலே அநேக கொடுமைகள், இவைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். யார் என்னை விடுவிப்பார்? யார் என் குடும்பத்துக்கு விடுதலை தருவார்? யார் எனக்கு அந்த விடுதலையை கட்டளையிடுவார் என்று சொல்லி அநேகர்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் அதை விடுவிக்க முடியாதுதான் அந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். பெரிய ராஜ மேன்மைகளுக்குள்ளவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும், அறிஞர்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அந்த தூதர்கள், நீங்கள் லூக்கா 2:10 அங்கே சொல்லும்போது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப பயப்படாதிருங்கள். இன்னைக்கு பாவத்து நிமித்தம் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், தேய்க்கிறார்கள். ஆனால் அக்கிரமங்களினாலே அப்ப ஆண்டவரிடத்திலே நீங்கள் வர, அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. அதற்காகவே வந்தார். அந்த புறப்படுதல் அந்த பெத்லகேமிலே ஏற்படுகிறது. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தம்மை தாழ்த்தி அவர் தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவருடைய வேலை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். ஆகவே சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த உயிரோடு எழுந்த பின்பு பரத்துக்கு ஏறுகிறார். ஆகவேதான் அதை ஒரே வரியில அவர் அருமையாக சொல்லுகிறார். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு தீர்க்கன் இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை தெரிந்து கொண்டவர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைக்கிறார். ஆகவே எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அப்போ எப்படி அந்த இடத்துல வருகிறார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். மீகா 1 அதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு அழைப்பு, எல்லா சகல ஜனங்கள், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அங்கே தமது ஸ்தானத்தை விட்டு இறங்குகிறார், தம்முடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார் என்று அந்த மீகா 1 சொல்லுகிறார். இங்கே நீங்கள் பார்க்கும்போது அங்கே எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். அப்ப எந்த இடத்துக்கு வருகிறார்? இப்ப நாம ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் புறப்பட்டு செல்கிறோம். அதுபோல அவர் தன்னுடைய மகிமையான வலிமையான அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்து பெத்லகேம் என்கிற இடத்துல வருகிறார். அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதான் மாம்சத்திலே வெளிப்படுகிறார். அப்ப அந்த மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு ஸ்திரீ தேவைப்படும். அதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை. அதற்காக மரியாளை அவர் தெரிந்து கொள்கிறார். அந்த மரியாளின் மூலமாக தன்னுடைய மாம்சத்திலே வெளிப்படுகிறார். அப்ப அங்கே
யோசேப்பு பயப்படுகிறான், கலங்குகிறான், அஞ்சுகிறான். ஐயோ கற்பவதியா இருக்கிறாள் என்று தள்ளிவிட அவன் எண்ணுகிறான். கேப்ரியல் தூதன் மூலமாக அவர் எடுத்துரைக்கிறார். மரியாளும் பயப்படுகிறாள், ஐயோ நான் புருஷனை அறியனே என்று சொல்லி பயப்படுகிறாள், கலங்குகிறாள். ஆகவே அந்த இடத்திலும் அவளுக்கு திடப்படுத்தப்படுகிறாள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், பயப்படாதே. ஆகவே அந்த செய்தியை எல்லாருக்கும், சாதாரண மக்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் அவங்க மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா பாமர மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போவாங்க. அதுதான் அங்கே மேய்ப்பர்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு அந்த நற்செய்தி சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடினதாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், கொண்டாட்டங்கள், அந்த கொண்டாட்டத்திலே ரட்சிப்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு புத்தாடைகள், அலங்காரங்கள் எல்லாம் அணிந்திருந்தாலும், மேன்மையாக இருந்தாலும், அந்த ரட்சிப்பு என்கிற எது உங்களுக்குள்ள இல்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வீணாக இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல அருமையான பாடலை பாடுகிறோம். எத்தனையோ பாடல்கள் 1650 நீங்கள் 690 இங்கிலாந்தினுடைய தேசிய புலவர் என்கிற ஒருத்தர் பெயர் பெற்றார். அந்த அளவுக்கு பாடல்கள் எழுதினார். அதாவது நாகும் என்று சொல்லுகிறார், நாகும் டேட் என்று சொல்லுகிறவர் 1690 இங்கிலாந்து தேசிய புலவராக இந்த பாடல்களை எல்லாம் அப்பொழுது எழுதப்பட்ட பாடல். இன்னைக்கு எல்லா சபைகளிலும் நாம் பாடுகிறோம், ராக்காலம் பெத்திலே மேய்ப்பர்கள் என்று நாம் பாடுகிறோம். ஆனால் அந்த பாடலை எழுதியவருடைய நிலை அந்த ஒன்றுக்கும் உதவாம அந்த ரட்சிப்பை பெறாமல் போய்விட்டார். அவரை குறித்து அவருடைய வரலாறுல நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் குடிப்பழக்கத்துக்கு அவர் அடிமையானார். குடிப்பழக்கம், ஊதாரித்தனம், எந்த பணம் வந்தாலும் போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிச்சு கடைசியா கடனுக்குள்ள ஆனார். இங்கிலாந்து தேசத்திலே கடனுக்கு என்று சொல்லி ஒரு அடைக்கல பட்டணம் போல ஒரு இது உண்டு, ஒரு அகதி முகாம் உண்டு. அந்த கடனை, குடிப்பழக்கம், அதிகமான குடிப்பழக்கம், அதோடு மட்டுமல்ல ஊதாரித்தனம், வர்ற பணத்தை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு குடித்து வெறித்து இவ்விதமாக காணப்பட்டு கடன் வாங்கி ஒண்ணுமே இல்லாம போன அந்த அகதி முகாமில் போய் 1715 அவர் என்ன செய்தார்? மரித்தார். இன்னைக்கு அவர் எழுதின பாடலே எல்லா சபைகளிலே கொயர்கள் எல்லாம் பாடுகிறோம். ஆனால் அந்த பாடல் எழுதியவருடைய நிலை என்ன? குடிப்பழக்கம். அந்த குடிப்பழக்கம், அந்த ஊதாரித்தனம், தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அவர் எழுதின பாடலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் ரட்சிப்பில்லாமல் மரித்து போனார். இன்றைக்கு இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் புத்தாடைகள் அணிந்திருக்கலாம், புது புது காரியங்கள் எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை வீணாய் போகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கலாம். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது? அந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு இன்னைக்கு எல்லா கொயர்லாம் பாடுறாங்க. ராக்காலம்பத்திலே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விஞ்சோதி கண்டனர், தாவீதின் வம்சம் ஊரிலும் கிறிஸ்து நாதனார், பூலோகத்தார்க்கு ரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். ஆம், அருமையான அந்த நாகும் டேட் எழுதினவர் 1690 இங்கிலாந்து தேச புலவர் என்று பெற்றவர். அவர் ரட்சிப்பு பெறவில்லை. தன்னுடைய குடிப்பழக்கம், ஊதாரித்தனத்தினாலே எல்லாவற்றிலிருந்த அகதி முகாம்குள்ளே சென்று அங்கேயே ஒன்றுமில்லாதவராக மரித்தார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, உங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒருவேளை மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், மாபெரும் கொண்டாட்டமாக இருந்திருக்கலாம். உங்கள் ரட்சிப்பின் வேலை எப்படிப்பட்டதாக இருந்தது? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ரட்சிப்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. உங்கள் ஆடை, அலங்காரம் எல்லாம் வீண். அந்த கொண்டாட்டத்திலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகராக என்னுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். ஆசீர்வாதம் பெறுங்கள், மகிழ்ச்சி பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய 2025 ஆண்டுக்குள்ளே மகிழ்ச்சியோடு அழைத்து செல்வாராக. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே நீ கிரியை செய்யும். மகிழ்ச்சி தேவை ஆண்டவரே. அது வீணான மகிழ்ச்சி அல்ல, உம்முடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியாக, ரட்சிப்பின் சந்தோஷமாய் பெற்று
புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.